Hello friends, welcome back to my channel Kokila Times. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில்லி சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா ரொம்ப குயிக்கா பண்ற இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் கொடுக்கலாம், லஞ்ச் பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கேரட், பீன்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி, கேப்சிகம். இது சப்பாத்தியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேயராக நறுக்கி வைக்கும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருக்கும், நமக்கு சீக்கிரம் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி தாங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பில் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 by 1 அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சில்லி சப்பாத்தி பார்த்திங்கன்னா நேற்று செஞ்ச சப்பாத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா மிச்சமாகிடுச்சு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி செஞ்சலாம். சப்பாத்தி ஹார்டாகவும் இருக்காது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பழைய சப்பாத்தியில் தான் செஞ்சோங்கிற மாதிரியும் தெரியாது, உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கணும். அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் கொஞ்சம் சப்பாத்தி நிறையா போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா சப்பாத்தியில் நம்ம மாவு உப்பு போட்டிருப்போம், அதனால் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை நல்லா வதக்கணுங்க. ஸோ இந்த வதக்கும் போது பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவு தண்ணியை வேணால் ஊற்றிட்டு கொஞ்சம் காயும் நல்லா வேக விட்டுக்கலாம். நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நமக்கு ஆட் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ன் போட்டுக்கலாம், இல்லை பன்னீர் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சாப்பிடுவீங்கன்னா எக்கு கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நான் சோயா சாஸ் போடுறேன். நான் சோயா சாஸ் போடும்போது நமக்கு அந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகும் நம்மளுக்கு. அது கொஞ்சம் நமக்கு கலரும் கொடுக்கும், நம்ம பண்ணுற சப்பாத்திக்கு நல்ல கலரையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் ஃப்ளேவர் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஃப்ளேவர்ஸ் மாதிரியும் நமக்கு எடுத்து காட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பரட்டி விடணும் நல்லா, அதை ஒன்றோட ஒன்று நல்லா அந்த மசாலா எல்லா இதுவும் கோட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த சப்பாத்தியை நல்லா பரட்டி விட்டுக்கணும். பரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 minutes அதோடய சேர்த்து கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். அடுப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். நம்ம ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்க அது மேலே போட்டு நம்ம டிஷ்ஷு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. போட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதை சாப்பிட்டு பார்த்தா அதை விட இன்னும் நல்லா இருந்தது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போடுறேன் நோட்டிஃபிகேஷன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.